குழந்தை கூட சாப்பிடலாம். அவ்வளோ பொறுப்பு நல்லா வந்துடும். சூப்பராக வரும். ஒரு உடச்ச பார்த்துலாமாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாதமிழுக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எள்ளடை தான் தட்ட பார்க்குறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, காரத்தில் ஏதாவது செஞ்சு கொடுங்க, வெறும் இனிப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு இன்றைக்கி எள்ளடை செய்வோம். எள்ளடைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து தட்டடைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுதான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்கிறது என்னென்னு பார்க்கலாம். இப்போ தட்டடை செய்கிறதுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாமா? நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சரிசி மாவு, அந்த மாவு தான் எடுத்துருக்கேன். வீட்டில் பச்சரிசி மாவு இல்லைன்னா நம்ம கடையில் வாங்குறோம்ல அந்த மாவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்க மாவு தான் எடுத்துருக்கேன். இது வந்து இப்போ ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அந்த 1/2 கிலோவுக்கு எவ்வளோ ஜாமான் சேர்க்குறது, என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ இந்த 1/2 கிலோ மாவையும் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சலித்து தான் எடுக்கணும். இப்போ சலித்து இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னென்ன சேர்ப்போம்னு சேர்த்துருவோம். இந்த 1/2 கிலோ மாவையும் சலித்து எடுத்துட்டேன்னா, இப்போ இந்த 1/2 கிலோ மாவுக்கு 50 பொட்டுக்கல் எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அடித்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து ஒரு சலிச்சு விட்டுடலாம். ஏன்னா குருணை ஏதாவது இருக்கும், அதனால் அந்த மாவுலேயே நம்ம சலிச்சுக்கலாம். பார்த்தீங்களா? அதனால தான் சலிச்சு எடுத்துடணும். இப்போ சலிச்சு எடுத்தாச்சா? இப்போ மற்றபடி என்ன சேர்க்கணும் பார்ப்போமா? இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு பத்தெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை பெருங்காயப்பொடி போதும். பூ பெருங்காயப்பொடி எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம மற்றபடி ஜாமான் சேர்த்துக்கலாம். யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், கையில்கிட்ட வெறும் இனிப்பு ஐட்டம், அதிரசம், சீப்பு முறுக்கு இந்த மாதிரியே செய்கிறீங்கம்மா, இந்த மாதிரி எள்ளடை, இந்த மாதிரி சுகர் உடம்பு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சாப்பிட்ற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சீப்பு முறுக்குமே நீங்கள்லாம் சாப்பிட்லாம், முறுக்கு சாப்பிட்லாம். சீப்பு முறுக்குலாம் கொஞ்சோண்டு தான் ஜீனி போடும். 1 கிலோவுக்கு ஒரு 75 கிராம், அப்படி 100 கிராம் இப்படி தான் ஜீனி போடுவோம். அதனால் அதுவுமே நீங்கள்லாம் சாப்பிட்லாம். ரொம்பலாம் இனிப்பு இருக்காது. அதில் பட்டர் நெய்யெல்லாம் சேர்த்துட்டோமா, அதனால் நிறையா இனிப்பெல்லாம் இருக்காது. பயப்படாமல் வாங்கி நீங்களும் சாப்பிட்லாம். இருந்தாலும் இப்போ கேட்டுக்காங்க, அவங்களுக்காக இப்போ எள்ளடை வந்து 2 கிலோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதனால தான் இப்போ ரெடி பண்ணுறேன். உங்களுக்கும் வேணுன்னா சொல்லுங்கள், மற்ற பேரும் பார்த்துருந்தீங்க, வேணுன்னா சொல்லுங்கள், செஞ்சுதாரேன். இப்போ போய் செஞ்சிடலாமா? என்ன மற்ற ஜாமானை சேர்த்துடலாமா? இந்த பட்டை மிளகாய் இருக்குல்ல, இது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம 1/2 கிலோவுக்கு வந்து நான் ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கேன். அதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்குவோம். இந்த இப்போ 10 மிளகாய் போட்டுக்கன்னா அந்த 10 மிளகாயையும் ஒரு சுற்றிக்கலாம். இந்த அளவுக்கு மிளகாய் அடிச்சுட்டு இப்போ இதில் என்ன செய்வோம்னா ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துக்குவோம். இதையும் போட்டு நைஸாக அரைச்சிடாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இப்படி அரைச்சிருக்க பார்த்தீங்களா? நல்லா தெரியுதா? நல்லா கிட்ட காமிச்சிடு. அவ்வளோதான். இப்போ அதில் மாவில் போய் நம்ம சேர்த்துருவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோமா மிளகாயும் பூண்டும், இதை இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம், உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. இப்போ மறுபடியும் என்ன செய்யணும்னா ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா 1 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும், நல்லா ஊறணும் அது. அதே மாதிரி பாசி பருப்பும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து 1 ஸ்பூனு, இது வந்து 2 ஸ்பூனு. நீங்கள் பாசி பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இது வந்து பட்டர் எடுத்துருக்கேன். 1 கிலோவுக்கு 100 பட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 கிலோ தான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோவுக்கு 50 பட்டர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம். தெளித்து பிணைஞ்சி எடுத்துக்குவோம். பிணைஞ்சிங்கன்னா நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி தேய்க்கலாம்னு போய் பார்த்துடலாமா? வாங்க. இது மாவெல்லாம் புளிக்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, நல்லா பார்த்துங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். சூப்பராக மாவு பிணைஞ்சி எடுத்தாச்சு. அடைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணோமா, அந்த மாவு எல்லா மாவையுமே இந்த மாதிரி சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா மாவுமே இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம சப்பாத்தியெல்லாம் போடுவோம்ல கட்டை, அந்த கட்டையில் ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்து நல்ல கவரை எடுத்து விரிச்சுக்கோங்க. எடுத்து காமிப்பேன் அந்த கவரை. இப்போ அது நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், கையில் தான் செய்யுது. இதெல்லாம் கையில் தான் நல்லா செய்யும். அதனால் சப்பாத்தி தேய்க்கிறது, அப்போ அந்த மாதிரி தேய்க்கிற ஐட்டம்லாம் கையில்கிட்ட விட்டுறது, பூரி தேய்க்கிறது, இதெல்லாம் இது கையில் நல்லா செய்வாப்புல. அதனால் கையில்கிட்ட விட்டாச்சு. சரிம்மா, அப்போ உருட்டி வச்சு கவரில் வச்சுருக்கு. கவரில் வச்சுட்டு இன்னொரு சைடு கவரை தூக்கி அதில் பிரட்டி வச்சுக்குது. பிரட்டி வச்சுக்கிட்டு ஒரு டப்பா, சில்வர் டப்பாவோ இல்லை டப்பா மூடியோ வச்சுக்கிட்டு அமுக்கி விட வேண்டியதான். அவ்வளோதான். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா டப்பா வச்சுக்கிட்டு
சூப்பராக வந்துட்டா. அவ்வளோதானம்மா? அவ்வளோதான். ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் மீடியம். ரொம்பவும் மொத்தமாக தேய்ச்சிடாதீங்க. நான் காமிக்கிறேன், கையில் எடுத்து காமிக்கிறேன். ரொம்பவும் மெல்லிஸாகவும் தேய்ச்சிடாம எல்லாத்தையும் தேய்ச்சி ஒரு பேப்பரை போட்டு தாம்பாளத்துக்கு தாம்பாளம் 2 தாம்பாளம் வச்சுக்கிட்டு ரொம்பவும் உணர விட்டுறாம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். காமிமா. அவ்வளோதான். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துங்க. இந்த கணம் தேய்ச்சிங்கன்னா போதும். அந்த ஓரத்துல எல்லாம் கங்கிலெல்லாம் பிசுறு பிசுறாக இருக்கதாங்க செய்யும். நீங்கள் அரிசி மாவு ஒண்டிங்கன்னா அது அதனால நம்ம கட் பண்ணி எல்லாம் அதை எடுக்க முடியாது. இப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வாங்க இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ எல்லாமே தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ தேய்ச்சது போய் எண்ணெயில் போட்டுடலாமா? வாங்க. எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு எண்ணெயை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ரொம்பவும் சிம்மில் வச்சிடாதீங்க, ரொம்பவும் அதிகமாக வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சு போட்டு எடுத்தோம்னா தான் நம்ம நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேப்பரில் வச்சுக்கிட்டு இப்படி எடுத்து எடுத்து போட்டுக்க வேண்டியதான். டக்கு டக்குன்னு எண்ணெயில் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். நல்லா பூரி மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அளவெல்லாம் நான் சொன்னது மாதிரியே மாவு பண்ணிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுப்பை பாருங்க நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன்னே அந்த மாதிரி வச்சுக்கணும். ரொம்பவும் கம்மி பண்ணி வச்சுக்கிங்கன்னா எண்ணெயை குடிச்சிடும். ரொம்பவும் கூடவும் வச்சிடாதீங்க. நிதானமாக ஏற்றி வச்சுக்கோங்க, இறக்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். சூடு வேணுங்கிறப்ப நமக்கு தெரியும் சூடு வேணும்னு, அப்போ கொஞ்சம் ஏற்றிக்கிங்க. சூடு வேணுங்கிறப்ப இறக்கிக்கோங்க. கொதியெல்லாம் அடங்கிட்டா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த பக்குவத்தில் நல்லா கலர் கொடுத்தது பிற்பாடு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மொர நல்லா சூப்பராக வந்துருக்குங்க. நல்லா எண்ணெயை வடி விட்டுட்டு சூப்பராக இருக்கா, நல்லா பொரிஞ்சிருக்கா. இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுக்கிட்டு காமிக்கிறேன். எல்லா இடையுமே தட்டி முடிச்சுட்டேங்க. 2 கிலோ இப்போ கரெக்டாக இருக்கும். 2 கிலோ கரெக்டாக ஒரு மாவு எடுத்து போட்டதுக்கு கரெக்டாக 2 கிலோ இருக்கும். இதை இப்போ கேட்டவங்களுக்கு போய் பார்சல் போட்டு இங்கே லோக்கலில் தான் கொடுக்கணும், கொண்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது குறன்னு இருக்குன்னு. ரொம்பவே அருமையாக வந்துருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் குறன்னு செஞ்சு சாப்பிட்ணும்னா என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் நான் கரெக்டான அளவுகளோடு சொல்லியிருக்கேன். அந்த பட்டர்லாம் 1 கிலோவுக்கு 100 போட்டிருப்பேன். அதே மாதிரி பட்டர்லாம் குறைக்காமல் போட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் குறன்னு சூப்பராக கிடைக்குங்க. இங்கே ஒன்று உடச்சி பார்த்துடலாமா? சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு செய்ய முடியாத நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்மள்ட்டையும் வாங்கிக்கலாம். காரம்னு கேட்டுக்கிட்டீங்களா, காரத்தில் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு. இது காரமும் இப்போ செஞ்சு கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே 4 பலகாரம் பிடிச்சி கொடுத்துக்குறோம். அந்த பலகாரத்தோட காரமும் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. பார்சலு இது மிளகாய் போட்டிங்க, மாவெல்லாம் மற்ற மாவெல்லாம் போட்டிங்களா? நானும் கையில் இது செஞ்சுக்கிட்டு வரத்துக்குள்ள எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாமே பாக்கெட் போட்டாங்க. இது எல்லாமே இப்போ சாயந்தரம் பெட்டி போட்டு கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் போட்டுவோம். இது நல்லா வழியாக அழுக்கி போட்டுருமா. கையில் நீ போடுங்க. சரி, உடஞ்சி கிடச்சினாம போடு. இது இங்கே லோக்கலில் கொடுக்குறது தானே, போட்டு விட்டுருங்க. எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். நான் போய் டீ பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.